புகழ் படிச்சு தான் எனக்கு திருமணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து இந்த பேட்டிக்காக சொல்றீங்களா இல்ல உண்மையான நடந்த நிகழ்வா சார்? உண்மைங்க. எனக்கு முருகப்பெருமான் போட்ட பிச்சைங்க எனக்கு திருமண வாழ்க்கைங்கிறது. நான் பொய்யா சொல்ல முடியாதுங்க. எனக்கு திருமணத்திற்கு பெண் தேடி கொண்டிருக்கிறோம். அப்போது நான் கடவுள்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்க மாட்டேன். ஒரு முறை முருகனை பார்த்து நினச்சேன். உன்னை பற்றி இவ்வளோலாம் பேசுகிறேன் முருகா, நல்ல ஒரு மனைவியை கொடுத்துடணும், இல்லைன்னா உன்னை பற்றி தப்பாக பேசுவான்ல அப்படின்னு மனசுக்குள்ளே திருப்புகழ் படிக்கிறேன். திருப்புகழ் எல்லாத்துட்டையும் சொல்கிறேன். இன்னொரு பாட்டும் இருக்குது. விரல்மார் அணைந்து மலர்வாழி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காய மிதவாடை வந்து தளல் போல ஒன்ற வினை மாதர் தந்த வசை கூற குறவாணர் குன்றில் உரை பேதை கொண்ட குளிதான துன்பம் மயில் தீர குளிர்மாலை என்க நடிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமானுகந்து இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலைமாவு சென்று அலைவேலை எஞ்ச வடிவேலறிந்து அதிதீரா அறிவாலறிந்து உன் இருதாளறிஞ்சு மடியார் இடைஞ்சல் களைபோனே அழகான செம்பன் மயில் மேல் அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே. இதுவும் திருமணத்துக்கான பாட்டு. நான் பக்தியோட பாராயணம் பண்ணுறேன். என்னுடைய மனைவி நிறைய படித்தவங்க. அது மட்டும் இல்லை, சிறந்த முருக பக்தர். வேல் வழிபாடு இப்போ தான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிருக்கு. என்னுடைய மனைவி 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே வேல் வழிபாடு தினமும் வீட்டில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. இன்னொன்று சொல்லட்டுங்களா, நாங்கள் 2 பேரும் சந்திச்சுட்டு போது அவங்களுக்கு நான் கொடுத்த முதல் பிரசாதம் என்ன தெரியுங்களா? பழனி முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட சிரசு விபூதி தான் கொடுத்தேன். அங்கே ஹோட்டலில் பார்க்கும்போது பேக்ரவுண்டில் கந்தசஷ்டி கவசம் பாடிக்கிட்டு இருக்கு. என்னுடைய மனைவி என்னுடைய வீட்டிற்கு எடுத்துகிட்டு வந்த முதல் சீதனம் என்ன தெரியுங்களா? வெள்ளி வேல்.